Hi guys, welcome to Full Play. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த டுட்டோரியல் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே லோ காஸ்ட்டில் எப்படி ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி முடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத எந்த வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஏசியில் ரன் ஆகிற போலையும் தென் கன்வெர்ட்டர் போர்டு யூஸ் பண்ணி டாடா ஏசி, லாரி, காரு இது போல் எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணுற போல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம இது போல் நம்ம 3030 கன்வெர்ட்டர் போர்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லைனா 24024 இதே சேமில் இருக்கிற கன்வெர்ட்டர் போர்டு யூஸ் பண்ணி கூட நம்ம இது போல் ஆம்பிளிஃபையர் நம்ம செஞ்சுக்க முடியும். இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்தோன்னா நம்ம 24 வோல்ட்டில் ரன் ஆகிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்ம இந்த போர்டை வச்சு செய்யலாம். ஆனால் நம்மளுடைய கஸ்டமர் வந்து பார்த்தோம்னா நான் ஏசியில் ரன் ஆகிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து நம்ம இதுக்கு வந்து 5 ஆம்பியர் வந்து 2020 நம்ம யூஸ் பண்ணி தான் செய்வோம். ஆனால் நம்ம வந்து இது வந்து நம்ம கன்வெர்ட்டர் போர்டு யூஸ் பண்ணி கூட ரன் பண்ண முடியும். அதனால் நான் இந்த கன்வெர்ட்டர் போர்டை யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம 3030 அவுட்புட் எடுத்து இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணுற போர்டுக்கெலாம் பவர் சப்ளை கொடுத்து ரன் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கன்வெர்ட்டர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லையுமே கிடைக்கும். இந்த கன்வெர்ட்டர் போர்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் நம்ம பேட்டரியிலேருந்து இன்புட் கொடுத்தோம்னா 3030 வந்து நமக்கு ஒரு 7 ஆம்ப்ஸ் வரைக்கும் அவுட்புட்டாக இந்த போர்டுலேருந்து நமக்கு வரும். நல்ல குட் ரிசல்ட் இருக்கும். இது போர்டு நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுற எல்லா போர்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வெர்ட்டர் போர்டு வந்து போதியமானது. அது மட்டும் இல்லாத இந்த ஆம்பிளிஃபையரில் இந்த கன்வெர்ட்டர் போர்டு வச்சு நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா 7294 ஐசியில் போட்டு கூட செய்யலாம். ஆடியோ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். தென் மாஸ்பாட் யூஸ் பண்ணி கூட நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். ஆனால் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இதுக்கு யூஸ் பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வோல்டேஜ் கம்மியாகவும் அதில் 20 வோல்ட்டு தர மாரி இருக்கிறதால நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண போகிறோம். கன்வெர்ட்டர் போர்டு யூஸ் பண்ண போகிறதால இப்போ நம்ம வந்து இந்த கன்வெர்ட்டர் போர்டுக்கு பவர் சப்ளை இன்புட் கொடுத்து எவ்வளோ வோல்ட் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத இந்த வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். லோ காஸ்ட்டில் ரொம்பவே எஃபெக்டான ஒரு ஆம்பிளிஃபையர் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2.1 கேபினெட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கேபினெட் கூடவே ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ் தேவை எல்லாமே நீங்கள் வந்து கடையில் கேட்டிங்களாவே அவங்களே கொடுத்துருவாங்க. இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பாக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே பாக்கெட் தான் தருவாங்க. ஆனால் நம்ம வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாக்கெட் பத்தாது. அதனால் நீங்கள் 2 இல்லை 3 பாக்கெட் சேர்த்து வாங்கிக்கோங்க. தென் வந்து ஸ்க்ரூ டைட் பண்ண வந்து அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடி பூஸ்ட் வந்து நம்ம வைப்போம் ஒயிட் கலரில். அது வந்து அதிகபட்சமாக எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து தரமாட்டாங்க, ரொம்பவே ரேராக இருக்கும். அது நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடுக்கு வந்து நமக்கு தேவையான சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ், ஸ்பீக்கர் ஜாக்ஸ், 5.1 இன்புட் சுவிட்சு எல்லாமே நீங்கள் வாங்கிட்ட பிறகு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு எல்லாமே வாங்கிட்ட பிறகு நீங்கள் தனியாக வச்சுட்டு அடுத்ததாக நம்ம வந்து பவர் கேபிளுக்கு வருவோம். பவர் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்பவே குவாலிட்டியாக வாங்குங்க. லோ காஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க வேண்டாம். பவர் கேபிள் வாங்கிட்ட பிறகு அடுத்ததாக எல்லா போர்ட்ஸ்க்கும் வந்து நம்ம பவர் இன்புட் தரத்துக்காக வந்து சிங்கிள் கேபிளில் இது போல் வந்து பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. பாக்கெட்டில் இருக்கிறத நீங்கள் வாங்கலாம். தென் இல்லைன்னா நீங்கள் வந்து ரிப்பன் ஒயர் கூட வாங்கலாம். அதிகபட்சம் வந்து நீங்கள் பாக்கெட்டில் இருக்கிற ஒயரை வாங்குங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் கேஜ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து லோ பவர் வந்தாலுமே கூட ஆடியோ கிளாரிட்டி நமக்கு வந்து எந்த ஒரு அம்மிங்கும் வராது. குட் ரிசல்ட் கிடைக்கும். கரெக்டான பேஸும் வந்து கெயினும் வந்து நமக்கு வந்து எந்த விதத்திலும் குறையாமல் நமக்கு வந்து கரெக்டான எஃபெக்ட் வந்து எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அடுத்ததாக என்ன பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர். நீங்கள் எந்த போர்டு யூஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த டிரான்ஸ்ஃபார்மர் செலக்ட் பண்ணால் மட்டுமே கரெக்டான ஆடியோ கிளாரிட்டி நம்மளால் எடுத்துக்கிட்டு வர முடியும். நான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்ளையர் தான் எல்லா போர்டு யூஸ் பண்ண போகிறேன். அதனால் வந்து நான் வந்து 20020 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்க போகிறேன். இது வந்து நான் ஃப்ரிட்ஜ் பண்ணி சிங்கிள் சப்ளை எடுத்துப்பேன். அதனால் எனக்கு வந்து 30 வோல்ட்டுக்கு மேலே வந்து தாராளமாக வரும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு இருக்காது. நீங்கள் வந்து சிங்கிள் சப்ளை எடுக்க போகிறீங்களா இல்லை டபுள் பவர் சப்ளையில் எடுக்கிறன்றது வந்து உங்களுடைய விருப்பம் தான். நான் வந்து சிங்கிள் சப்ளை எடுக்கிறதால 20020 வந்து 5 ஆம்பியரே எனக்கு போதியமானது. அதிகபட்சம் நீங்கள் வந்து 8 ஆம்ப்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். ஆடியோ வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஆம்பியர் அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து ஆடியோ கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும்.
டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நீங்கள் கரெக்டான ஆம்பியரில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் மட்டுமே போதுமானது. இல்லை நான் வந்து கன்வெர்ட்டர் போர்டு யூஸ் பண்ணுறதுன்னும் போது தாராளமாக நீங்கள் 24024 இல்லைனா 30030 இந்த கன்வெர்ட்டர் போர்டு ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இதனுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 அபவ் வரும். இந்த போர்டோட ஆம்பியர் வந்து நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் 7 ஆம்பியர் வரைக்கும் வரும். அதுவே நமக்கு போதுமானது. நீங்கள் அந்த போர்டு யூஸ் பண்ணாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம என்னென்ன போர்ட்ஸில் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தோம்னா எஸ்டிகேவில் வந்து பார்த்தீங்கன்னா 4392 ஐஸ் யூஸ் பண்ணியிருக்க மோனோ போர்டு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். இது கூடவே நம்ம வந்து ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே 24 வோல்ட்டு சிங்கிள் சப்ளை தான். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்பீட்டில் வந்து ஒரு பேஸ்டபிள் போர்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து லோ காஸ்ட்டில் வந்து இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். எஸ்டிகே ஐசி வந்து இது பார்த்திங்கன்னா 4392 வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக லாரி, டாட்டா ஏசி, வேன், பஸ்ஸு இது போல் வந்து எல்லாமே ட்ராவல்ஸில் போகக்கூடிய பஸ்ஸு இது போலலாம் ரெடி பண்ணுவாங்க. ஐசி வந்து பக்காவாக இருக்கும். நமக்கு ஆடியோவுக்கெலாம் எந்த விதத்துலேயும் நமக்கு வந்து குறைஞ்சதே கிடையாது. ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும். லோ காஸ்ட்டில் ரெடி பண்ணு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு 1500லேருந்து 2000க்குள்ளேயே பண்ணி முடிக்க முடியும். எஸ்டிகே வந்து 4392 வந்து இந்த ஐசி வந்து எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தால் மட்டுமே உங்களோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். இது கூடவே நம்ம வந்து ஃப்ரீ போர்டு ஒன்று எடுத்திருக்கோம். இந்த போர்டும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பவர் சப்ளை தான். இந்த போர்டில் வந்து நல்ல ஒரு அவுட்புட் இருக்குது. எந்த ஒரு நாய்ஸும் வரலை. இதே போர்டோடைய சேம் சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட போர்டு வந்து மார்க்கெட்டில் இருக்குது. நான் எந்தெந்த கம்பெனி சொல்ல விரும்பலை. பட் குட் ரிசல்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். எஸ்டிகே பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஹீட் அதிகமாக ஆகும். அதனால் வந்து நான் இங்கே வந்து எஸ்டிகே போட்டு ஒரு ஆம்பிளிஃபையர் செய்யணுன்னாங்களே அந்த ஆம்பிளிஃபையரில் கன்ஃபார்மாக ஒரு ஃபேனு இல்லைனா 2 ஃபேனாச்சு கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுங்கள். எதனால் உங்களுக்கு ஃபேன் வைக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எஸ்டிகே வந்து ஹீட் ஆகாது. 1 ஹவருக்கு அபோவ் போகும்போது எஸ்டிகே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓவர் ஹீட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹீச்சிங் வந்து முடிஞ்ச வர வரைக்கும் ஹெவியாக போட ட்ரை பண்ணுங்கள். ஹீச்சிங் ஹெவியாக இருக்கிறது மூலிமா நமக்கு வந்து எஸ்டிகே வந்து ஐசி வந்து போகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டிகே ஐசி வந்து போகிறதுக்கான காரணங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில டைம் வந்து ஸ்பீக்கர்ஸ் வயர் வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணுவாங்க. இது போல் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் எஸ்டிகே ஐசி போகும். ஸ்பீக்கர் ப்ராப்ளமாக இருந்தால் கூட எஸ்டிகே ஐசி போக வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனைலாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கிற போல் பார்த்துக்குங்க. நீங்கள் எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணாத பட்சத்தில் மாஸ்பாட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இது கூடவே நம்ம வந்து ஒரு யூஎஸ்பி ஸ்லீம் போர்டு ஒன்று எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை தரத்துக்கு வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டர் எடுத்திருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஃப்ரிட்ஜ் பண்ணி எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயோடு 2 எடுத்திருக்கோம். 63 வோல்ட்டில் 6800 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்திருக்கோம். டோட்டலாகவே இந்த ஆம்பிளிஃபையர் செய்யறதுக்கான மெட்டீரியல் இவ்வளோ தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூஎஸ்பி போர்டில் வந்து ஸ்லீம் போர்டு வேணாம், ஸ்கொயர் போர்டு தான் வேணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய கஸ்டமர் வந்து கேட்பாங்க. பட் ஸ்கொயர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நமக்கு வந்து ரேட் அதிகமாக இருக்கும். அதனால் லோ காஸ்ட்டில் நீங்கள் ரெடி பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆம்பிளிஃபையரை ஸ்லிம் போர்டு செலக்ட் பண்ணுங்கள். இந்த போர்டில் வந்து நமக்கு ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ நல்லா தான் இருக்கும். ப்ளூடூத் வந்து ஈஸியாக 1 டைம் கனெக்ட் பண்ணாலே போதுமானது. நம்மள நெக்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். ஆனால் ஸ்கொயர் போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகிறது வந்து ரொம்பவே ஒரு பிரச்சனையாகவே இருக்குது, ஒரு எரராகவே இருக்குது. டக்குன்னு கனெக்டாகவே ஆகாது ஈஸியாக. அதனால் தான் சொல்கிறேன், லோ காஸ்ட்டில் ரெடி பண்ணனா ஸ்லிம் போர்டை வச்சு ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாத எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.